இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னால், நான் ஒரு கான்செப்ட் வச்சு ஓடுது. இப்போ அது தெரியல, 4G தான் இருக்கு, 5G தான். எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று சொன்னான், நானும் ஒரு யூடியூப்பில் வீடியோ போடலான்னு இருக்கிறேன், நான் ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறேன், என்னமோ கதையெல்லாம் சொன்னான். போடிச்சாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஐயாங்க அதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் பார்க்கணுங்க. ஒரு வீடியோக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும். 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா அந்த ஒரு வீடியோக்கு ஒரு அமௌண்ட் மாதம் தான் வருது. ரெகுலர் இன்கம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அவனுக்கு வருமானம், படம் ஓடிச்சா வருமானம், அவ்வளோதான். அதே தான் இது. அப்புறம் எங்கள் அம்மா குடும்பம் நம்பர் 1. எனக்கு வேஸ்ட்டாக வேணாம்மா, நான் இப்போ யூடியூப்பில் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணோம், ஃபேஸ்புக்கில் வந்து இதை போட்டு விடுவாங்க, இன்ஜினியரிங் ஃபேஸ்புக் குரூப்புக்கு போட்டு விடுவேன். வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்டு துபாயில் இருக்கிற அவனுக்கு போட்டு விடுவேன். எல்லாரும் வந்து நீ என்னடா பண்ணுற, எங்கடா இருப்ப கேட்பாங்க, என்னால் சொல்ல முடியாது. அப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னு ஒரு செல்வராஜ் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன காசுன்னு தொல்லை பண்ணுவான். இப்போ நான் பொண்ணு சைலண்ட் ஆக்கிறேன், என்ன தான் பண்ணுறேன், காசு நிறைய வச்சுருப்பானே அப்படின்னு யோசனை. அப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடுவேன். இனிமேல் தான் வேறு எங்கே போனாலும் தான் ரொம்ப டென்ஷன். அப்போ அன்றைக்கி என் பிள்ளை வந்து என்ன சொன்னால், என்னமோ திட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கு சொத்து வேணும், பணம் வேணும், எனக்கு காசு இல்லாமல் டென்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவள் ஃபோனில் பேச ரெக்கார்ட் பண்ணுறியா, பண்ணு அப்படி என்னையும் எங்கள் பெரியப்பாவும் கண்டபடி வச்சு பேச அது ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டான். எங்கள் அண்ணன் வந்து என்ன ஏச முடியும், எங்கள் வீட்டுக்காரி ஏசலாம், எங்கள் கிட்ட ஏச முடியும். வேலைக்கு போக மாட்டேன், உனக்கு எதுக்கு சொல்லிட்டு சம்பாதிச்சு பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரையும் அப்படி ஏசலாம். இப்போ எங்கள் பிள்ளைய அப்படி கேட்க முடியாது. இப்போ எங்கள் எடப்பாடிக்கு போனோம்னா என் வாயிலேருந்து நல்ல வார்த்தையை வர, நல்ல எண்ணமே கிடையாது. அது பண்ணி 3 வருஷமாக கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இந்த பப்ளிக் இருக்கான் பாரு, இப்போ நீங்கள் எங்கள் அம்மா குடும்பத்தாங்க உங்கள் ஊருக்காங்கன்னா அவங்க வார்த்தைலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்ததே கிடையாது. எடப்பாடி என்ட்ரு ஆனதுலேருந்து பார்த்துட்டேன், என்னைக்கு போனாலும் சந்தோஷம் தர மாதிரி வார்த்தை தான் பேசுவாங்க. உங்கள் அண்ணனுக்கு குழந்தை இல்லையா, சொத்தெல்லாம் உன் பிள்ளைக்கு தான் எடுத்தோன்னே தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறதுக்கு அவ்வளோ இல்லை, உங்கள் அண்ணன் குழந்தை இல்லைன்னா சொத்தெல்லாம் பிள்ளைக்கு இல்லை. கல்யாணம் ஆகிடுச்சு, அண்ணன் மட்டும் 20 பண்ணி தந்தை சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு அவங்க விவரம் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இவ வந்து குழந்தை இருக்கிறதுனால என் கூட என்னை ஒன்றும் பண்ண முடியாமல் அதை விட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதெல்லாம் நான் ஒன்று, எங்கள் அண்ணன் ஒன்று, 3 தள்ளிக்குவேன். அவங்க அந்த நிலத்துல சரி பங்கு கொடுக்கும். ஏடிசிக்கிட்ட ஒரு 76 சென்ட்டுக்கு அது சரி பங்கு. அது வந்து 6ஆக பிரிக்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரு பங்கு, கொட்டைப்பள்ளிங்க 3 பங்கு, எனக்கு மொத்தம் 6 பங்கு. அதில் கொடுப்போம். அது கடையும் வீடும் ஒன்று இருக்குது. அதெல்லாம் கணக்கு பார்த்தானா எனக்கு சொத்தே வராது. நியாயமாக பார்த்தான் அவ்வளோ எனக்கு செஞ்சுருக்காருங்க அண்ணன். அவர் சந்தோஷமாக கொடுத்தாதான் நாங்கள் அனுபவிக்க முடியும். அதனால நான் இப்போ வந்து நான் சொன்னேன், இப்போ நான் வீட்டிலேருந்து ஒரு சொம்பு எடுத்துவேன், உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன், காசு இல்லைங்க, அர்ஜென்ட்டுங்க, இது வச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபா கொடுங்க. நீங்கள் வாங்க மாட்டீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் வீட்டுக்காரிட்டு உங்கள் மாமியார் நீ எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை வரும், நீ வேற எங்கேயோ போய் பாடணும். வாங்க மாட்டேன். ஒருவேளை எங்கள் எடப்பாடியிலேருந்து வேணால் எடுத்து வச்சோம்னா சரி பாவம் கொண்டாடி தானே வாங்கிறதுக்கு ஆளு, இங்கே நான் செய்ய முடியுமா? அந்த மாதிரி தான். எல்லாம் இவங்க இப்போதைக்கு அதுவும் ஒரு சண்டையாகி போச்சு. என்ன பண்ணாங்க, வரும் அது ஒருத்தோட பிரச்சனை ஆச்சு. என்ன தெரியுமா, சுகன்யா கிட்டேருந்து 70,000 என்னமோ வாங்கியிருக்கிறான் எங்கள் வீட்டுக்காரி, எங்கள் தங்கச்சிக்கிட்டது. அவன் என்ன சொல்லிட்டா, சுகன்யாவுக்கு ஃபோன் போட்டு நிலம் பிரிக்கும்போது சொத்து பிரித்ததுக்கப்புறம் அந்த 70,000 தரேன்னு சொல்லி
சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சிக்கிட்டேன். சொல்லுங்க சார். இதை வந்து என்னாச்சு, இவன் என்னமோ 70,000 என்னமோ வச்சு தரேன்னு சொல்லி சொன்னதுக்கே எங்கள் அம்மாட்ட கொடுத்துரு. அவர் சுகன்யா சொல்லிக்கிறான். இவங்க என்ன பண்ணாங்க, ஏன்டி சொத்து பிரிச்சதுக்கப்புறம் 70,000 ரூபா தரேன்னு சொன்னியா, உனக்கு என்ன சொத்து பிரிச்சு தரணுமான்னு இவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்பயே ஒன்று பிரிக்கும்போது தரேன். அவங்க சொன்னது ஏன் சொத்து, எடப்பாடி சொத்து, அப்படியா ரைட்டா. புரிச்சது சொத்து. ஆனா இவங்க இப்படி மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே சொத்து கேட்குறேன், ஐயோ சாமி நான் அப்படிலாம் கேட்குற ஆள் இல்லை, நம்ம வீட்டுல எங்கள் புருஷன் வீட்டு சொத்து கிடைச்சதுக்கப்புறம் அவன் கடன் கட்டுறேன், சம்பாதிச்சு கட்டுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வாங்கி முடிச்சிட்டான். இப்போ வந்து குஷ்பு மஞ்சள் அடிக்கான்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்புறம் ஒன்று பிடிச்சிக்குவாங்க, தமிழ்நாட்டு பொம்பளைங்க யோக்கியமான குஷ்பு சொல்லணும்னா அவன் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைக்கிறான். அது மாதிரி நிறைய விஷயம் தப்பாக புரிஞ்சு. இது மட்டும்தான் இருக்குங்களா வேற மெட்ராஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியல, அதெல்லாம் தெரியும். இது மட்டும் தான் தெரியும்.